பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கொடா கொடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கொடா கொடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊருக்கு சென்று நாம் கூட்டங்களை நடத்தி வருவது நீங்கள் அறிவீர்கள். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன், அந்த பாலம் முடிகிற இடத்துல கீழே இருக்குது, போயிட்டு யூட்டர்ன் எடுத்துகிட்டு வரலாம். அதில் அந்த பூக்கடைக்கு ஏற்றாப்புல ஒய்எம்சே ஹால்னு ஒன்று இருக்குது, வடிவச்சான் கோயில், அந்தோனியார் கோயில் போகிற வழியில். அதுக்குள்ளே நேராக வாங்க, வந்தீங்கன்னா அந்த ஹனி கடை, அப்புறம் வந்து கேன்டீன்லாம் வரிசையாக இருக்கும். லெஃப்ட் சைடில் பாட்டு சத்தமாக கேட்கும். அதான் நம்ம கூட்டம் முழுக்குன்னு நினச்சி தப்பாக போயிடாதீங்க, நிறைய பேர் போய் ஏமாந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி நேராக வந்து ரைட் சைடில் மேலே படியில் ஏறி வந்தீங்கன்னா அங்கே நான் உங்களுக்காக காத்திருப்பேன். அந்த கூட்டம் மிகவும் ஆசீர்வாதமாக அநேகருக்கு இருக்கிறது. மார்த்தாண்டம் பகுதியில் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. நீங்கள் திரளாக இந்த விடுமுறை நாட்களிலே வந்து பங்கேற்க வேண்டும். இதேபோல் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இலவசமாக விடுதலை தருகிறார் என்பதை வருகிற சனிக்கிழமை வந்து பாருங்கள். கூட்டத்தின் இறுதியில் ஏராளமான அடையாளங்கள், அற்புதங்கள் உண்டு. அடியார் எல்லாருக்காகவும் தனித்தனியாய் நேரமெடுத்து ஜெபிப்பேன். அனைவருக்கும் சிறப்பான அன்பின் விருந்து உண்டு என்பதையும் நான் நினைவூட்டுகிறேன். எனவே பிரியத்துக்குரியவர்களே, வருகிற சனிக்கிழமை மறந்து விடாதிருங்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லம் அநேக பெரியவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அங்கே தங்கி அவர்கள் எல்லோரும் அமைதியை தேடி வருகிறார்கள். அவர்களுக்காக தினந்தோறும் சிறப்பான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். அந்த ஜெபம் அவர்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குரிய ஆராதனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். 3 வேளையும் அவர்களுக்கு சிறப்பான உணவு விதவிதமாக நாம் கொடுத்து வருகிறோம். நீங்கள் விரும்பினா இதே மாதிரி நிறைய முதியவர்கள் ஆவிக்குரிய இல்லத்தை தேடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நமது அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். வீட்டுக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த மாளிகைக்கு பக்கத்துலேயே 3 ஏக்கர் இடத்த நம்ம கொடுத்துருக்குறாங்க. அங்கே அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம் மற்றும் அவர்களுக்காக ஒரு ஸ்கூல், சின்ன குட்டி ஸ்கூலை கட்டலான்னு சொல்லி யோசித்துருக்குற. வருஷத்துக்கு 3 ரூம் ஸ்கூல் கட்டினா கூட ஒரு 5 வருடங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஸ்கூலாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஏவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், முக்கியமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த நல்ல பணிக்காக உங்கள் கைகளை நீட்டலாம், உதவி செய்யலாம், பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை என்றால் ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக 10,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் தாங்கலாம். பணம் கொடுக்க முடியாத ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லை, ஜெபம் பண்ணுங்க, அதுவே பெரிய காரியமாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பேசிய 7 வார்த்தைகளை நான் தியானித்து வருகிறோம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதோ இயேசு சிலுவையில் பேசிய 4வது வார்த்தை. மத்தேயு 27வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் வந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி லாமா, ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்கள், இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது அவரை
அந்த நேரத்திலும் கூட அதிகமான சித்திரவதையை அனுபவிக்கின்றார். அதற்கு முக்கிய காரணம் பக்கத்தில் இருந்த 2 கள்ளர்களும் அவரை இடைவிடாது நிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்களே மிகப்பெரிய கள்ளர்கள். தமாசை பார்த்தீங்களா? அவர்களே ஆண்டவரை நிந்திக்கிறாங்க. எல்லாரும் அவருக்கு எதிராக நிற்கிறாங்க. அவருக்கு சாதகமாக அங்கே ஒன்றுமே இல்லை. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்தில் தேவகுமாரன் இப்படியாய் சிலுவையில் அடிக்கப்படுகிறார். இந்த உலகத்தின் பாவத்தை தூக்கி சுமக்கின்றார். துஷ்டர்கள் அவரை மேற்கொள்கிறாங்க. அப்படின்னோடனே இந்த பூமியிலே 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று என்று காண்கின்றோம். 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் அப்படி மிகப்பெரிய அந்தகாரம். அவர் மொத்தம் 6 மணி நேரம் தொங்கினார். அதில் 3 மணி நேரம் ஆன உடனே இந்த பூமி முழுவதும் அப்படி இருள் சூழ்ந்து விட்டது. இரவு நேரத்தில் இந்த பூமியை இருள் சூழும், ஆனால் பகல் நேரத்தில் வெளிச்சம் இருக்கும், சூரியன் இருக்கும். ஆனால் இங்கே அந்த சூரியன் மறைந்து விட்டான், பூமி எங்கும் அந்தகாரம் அப்படியே சூழ்ந்து விட்டது என்று சொல்லி நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த காட்சியை நான் காண மாட்டேன், மனிதகுமாரன் இப்படியாக சிலுவையில் தொங்குவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சூரியன் ஒளிந்து கொள்கிறான். அந்த சிருஷ்டிகள் ஒளிந்து கொள்கின்றன. அப்பொழுது பூமி எங்கும் இருள் உண்டாகின்றது. அப்படி இருந்தும் அந்த அடையாளங்கள் எல்லாம் அந்த பரிசேயர்களையோ சதுசேயர்களையோ சிறிதளவும் அசைக்கவில்லை. அவருடைய உள்ளம் உணர்வடையவில்லை என்பது வேறு காரியம். ஆனால் நாம் காண்கின்றோம், இயற்கையை உருவாக்கியவர் ஆண்டவர், இந்த சூரியனை உண்டாக்கியவர் ஆண்டவர், வெளிச்சத்தை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு ஒரு பிரச்சனை என்ற மாத்திரத்தில் அந்த சூரியனே இல்லாமல் போய்விடுகிறது. அநேக நேரங்களில் இந்த உலகத்தார் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம், சொந்த குடும்பத்தார் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம், நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். யாரையெல்லாம் நீங்கள் பெரிதாய் நினைத்தீர்களோ நம்பினீர்களோ அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஏனால் ஆண்டவரே அங்கிருந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர் தெய்வகுமாரன் என்று. ஆனால் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட இயற்கை அதை புரிந்து கொள்ளுகிறது. அங்கே மிக பயங்கரமான ஒரு இருள் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் காண்கின்றோம். இந்த உலகத்தார் உங்களை புரிந்து கொள்ளாமல் போனாலும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட இயற்கை நீங்கள் படுகின்ற பாடுகளை அது பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. தேவனுடைய தூதர்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது என்பது தான் இங்கே ஒளிந்திருக்கிற ஒரு தேவனுடைய ரகசியம். யூ ஆர் வாட்ச்டு பை காட் டே அண்ட் நைட். சிறுவிலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. ஏதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. இந்த உலகமே நமக்கு எதிராக நின்றாலும் நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் நம்மை அவருக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதில் நாம் தைரியப்பட்டு கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் காண்கிறோம், இந்த கள்ளர்கள்லாம் நம்ம நிந்திக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் யோசித்திருக்கலாம். அப்படியாக இருள்ந்த பூமியை சூழ்ந்த உடனே ஆண்டவர் ஒருவேளை அங்கே சற்று வருத்தப்பட்டிருக்கலாம். அப்பொழுது அவர் முதலாக தன்னை குறித்து ஒரு வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதுக்குரியவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பிறருக்காக இருந்த ஸ்திரீ அதோ உன் மகன், சீசனை அதோ உன் தாய், பிறருக்காக ஆண்டவர் பேசினார். 4வது வார்த்தையை பாருங்கள். அந்த இதில் ஒரு மனமுடைந்தவராக ஏலி ஏலி லமா சபத்கானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கலங்கி அவர் அங்கே தன்னை குறித்து ஒரு வார்த்தையை பிதாவிடத்தில் அவர் பேசுவதை ஜெபிப்பதை காண்கின்றோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் முதலாக தன்னை குறித்து ஒரு வார்த்தையை அங்கே அவர் சொல்லுகிறார். அம்மாவுக்காக அல்ல, சீசனுக்காக அல்ல, பக்கத்தில் இருக்கிற கல்லனுக்காக அல்ல, இல்லாவிட்டால் அங்கே அவரை சிலுவையில் அடித்து கொண்ட ஜனங்களுக்காக அல்ல, தனக்காக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏலி ஏலி லாமா சபத்கானி, என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். தன்னை குறித்து அங்கே ஒரு வார்த்தையை அவர் பேசுவதை பார்க்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது நீங்கள் உங்களை குறித்து கவலைப்படுகிறீர்களா? இல்லாவிட்டால் ஆண்டவரை போல உங்கள் பிள்ளைகளை குறித்து அவர் எப்பொழுதுமே பிறரை குறித்தே கவலைப்பட்டார், பிறருக்காக வாழ்ந்தார். அதே போலவே நீங்கள் உங்கள் வேலைக்காக வாழ்ந்து, உங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து, உங்கள் மாணவர்களுக்காக வாழ்ந்து, உங்கள் சர்ச்சில் இருக்கிற அந்த மெம்பர்களுக்காக வாழ்ந்து, பிறருக்காகவே வாழ்ந்து பிறருக்காகவே கவலைப்பட்டு உங்களை கவனிக்காமல் விட்டு விடுகிறீர்களா என்பதுதான் இந்த நாளிலே கேள்வி. எங்களை தாயாக இருக்கட்டும், எத்தனையோ தாயரை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, அவங்க சரியாக தங்களை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. பிள்ளைகள் என்றே கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க வாழ்வாங்க. ஆனால் தங்களை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க தூங்க மாட்டாங்க, தன்னை கவனிக்க மாட்டாங்க. இது ஒரு மிகவும் தவறான காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கஸ்டமர் வரட்டும், கஸ்டமர் வருத்தப்பட்டுறக்கூடாது. கஸ்டமர் லேட்டாக வராங்க, நம்ம முழிச்சிருப்போம், காலையுமே வந்துடுவாங்க, நம்ம சீக்கிரமாக போவோம் என்று சொல்லி பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ்னு அவங்க இருந்து
தான் உடம்பு அவங்க கவனிக்கிறதே இல்லை, தூங்குறதே கிடையாது, நேரத்துக்கு சாப்பிட்றதே கிடையாது, ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் கூட அவங்க லீவ் எடுக்கிறதே கிடையாது, தன்னுடைய பாடி அவங்க கவனிக்கிறது இல்லை, ஃபிட்னஸை கவனிக்கிறது இல்லை, சரியான டயட் எடுக்கிறது இல்லை. அதனால அவங்களுக்கு ஆபத்து வருகிறது. ஆண்டவர் அவர் அந்த எருசலேம் தேவாலயத்தில் அவர் உலாத்தி கொண்டிருந்தார். he went for walking அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவோ பிஸியான ஊழியக்காரராக இருந்தாலும் அவர் அங்கே வாக்கிங் போனார். அதை போலவே இங்கே ஆண்டவர் தன்னை குறித்து அவர் கவலைப்பட்டு தனக்காக அவர் ஜெபித்தார், பிதாவிடத்தில் பேசினார். நாமும் நம்மை குறித்து கண்டிப்பாக கவலைப்பட வேண்டும். நமக்கு சில நேரங்களை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும். நாம் ரெஸ்ட் எடுப்பதற்கு சரியான நேரங்கள் வேண்டும். நல்லா சாப்பிட்றதுக்கு டைம் எடுக்கணும். நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு சரியான ஒரு டைம் எடுக்கணும். இன்றைக்கி நான் இந்த செய்தியை படமாக்குறதுக்கு முன்பதாக காலேஜ் போயிட்டு வந்தேன். அங்கே நிறைய வேலைகள் இருக்கும். இதை விட்டு காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு, எக்கச்சக்கமான ஜெபம், அதுக்கு தவிர எக்கச்சக்கமான ட்ராவல். பிரியத்துக்குரியவர்களே, நிறைய ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர். இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, எனக்கு நிறைய கவலைகள். அதையெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து அங்கே காலேஜில் கபடி இன்றைக்கி மேட்ச்சு ஃபைனல்ஸ், அதுக்கு போயிட்டு கடவுள் கிருபையில் சீஃப் கெஸ்ட்டாக இருந்த எல்லா பசங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு விஷஸ் சொல்லிவிட்டு அப்படி நிறைய காரியங்களை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் எனக்கு தலை அப்படி சுற்றுது. அதுக்கு பிறகு நான் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு நான் ரீத்துக்குரியவில் பைபிள் வாசிக்கணும், மீட்டிங் ரெடி ஆகணும், நாளைக்கு ஹவுஸ் விசிட்டுக்கு நாகர்கோவில் முழுவதும் போகணும், களக்காடுக்கு போகணும், நிறைய இடங்களுக்கு போகணும். இது இப்படிலாம் இருக்குது. இதுக்கிடையில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்த உடனே நான் ஒரு மணி நேரம் அப்படி படுத்து தூங்கி விட்டேன். தயவுசெய்து நான் ரெஸ்ட் எடுக்கணும், கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா அயர்ந்து நான் நித்திரை செய்தேன். அம்மா சொன்னாங்கட்டே, நீ அடிச்சு போட்ட மாதிரி படுத்து கிடந்தட அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறது நல்லது தான். ஆண்டவர்கள் இவ்வளோ பிஸியாக வச்சுருக்கிறது நல்லது தான். இத்தனை ஜனங்களுக்காக ஓடணுங்கிற எண்ணங்கள் இருக்குது, ஓடுறதுக்கு கால் இருக்கிறது, வேகமாக ஓடுது, எல்லாம் சந்தோஷம் தான். ஆனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என் பிரெயின் சில நேரம் ரெஸ்ட்டு கண்டிப்பாக அது கொடுக்கணும். இல்லைன்னா அது ஆபத்தாக முடிந்து விடும். ரீத்துக்குரியவர்கள் இதையெல்லாம் ஆரம்ப காலத்தில் நான் கவனிக்கல, அதனால் உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் நீ கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அழைக்கின்றார். ஊழியக்காரர்கள் என்றாலே எப்பொழுதும் கூட்ட உடனே ஃபோன் எடுக்கணும். ஊழியக்காரர்களோட போனவுடனே பிரதர்னு சொன்னோடனே வீட்டை விட்டு வெளியே வரணும், பாதிராத்திரி கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கும் ஓய்வு தேவை என்று சிந்திக்கிற ஜனங்கள் மிகவும் சொற்பமானவர்களே. பிரியத்துக்குரியவர்களே, நான் இன்றைக்கு வரைக்கும் அந்த டிவியில் என்னுடைய நம்பரை தான் நான் ஃபோன் நம்பராக கொடுத்துருக்குறேன். நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோன்னு அப்போ எடுக்கிறேன். ஆனால் அந்த தொடர்புக்குன்னு சொல்லி நம்பரை கொடுத்துட்டு கிட்டே வர மாட்டாங்க. அந்த நம்பர் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏழை ஜனங்கள் எத்தனை தடவை கூட்டாலும் அவங்க காதில் எட்டாதுன்னா அவங்க அந்த ஃபோனை வச்சுருக்கவே மாட்டாங்க. புதுசாக ஒரு லேண்ட்லைன் நம்பரை கொடுத்து எல்லாரையும் கூடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி நம்ம செய்யலை. என் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். அதுலேயும் காலேஜ் வேலைக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும், இதே மாதிரி ரெக்கார்டிங் பண்ணணும். இதுக்குரிய இதில் சில நேரம் ஃபோன் எடுக்க முடியாது. உடனே மக்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் முந்தி மாதிரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு. இல்லை, கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது எடுப்பேங்க. இதுக்குரியவர்களே, நாம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்காக நாம் வாழ்ந்து நாம் அடிவதை விட நம்மை குறித்தும் சில நேரங்களில் கவலைப்படுவது அவசியமாக இருக்கிறது. நம்மையும் நன்கு கவனித்து சாப்பிட்டு தூங்கி நாம் கேர் பண்ணாதான் நீண்ட காலமாக இந்த வண்டி ஓடுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்தாப்புல நம்ம பார்க்குறோம், என் தேவனே தோமா சொன்னார் பார்த்தீங்களா, என் தேவனே என்ன ஆண்டவரே, ஓ லார்டு மை காட் மை லார்டு அப்படின்னு. இதை மை காட்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதை பார்த்து தான் தோமா என் தேவனே என் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னார்னு சொல்லி நினைக்கின்றேன். அவர் அந்த நேரத்திலும் அவர் தன்னுடைய ஆண்டவர்கிட்ட அவர் கோவப்படாமல், பிதாட்ட அவர் கோவப்படாமல் நம்ம ஆண்டவர் அவர் என் தேவனே என்று அழைக்கின்றார். நிறைய பேர் கோபம் வந்த உடனே, இல்லைன்னா வாழ்க்கையில் வியாதி வந்த உடனே, இல்லைன்னா பிரச்சனை வந்த உடனே ரொம்ப சோர்ந்து போகிறாங்க. சோர்ந்து போனோன்னா கடவுள் மேலேயே நம்பிக்கையே கிடையாது. நான் நேற்று ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒரு சின்ன பலகீனம் வந்தது. கர்த்தர் மிக அதிசயமாக அவரை தப்பு வைத்தார். நான் இப்போ உன்கிட்ட கேட்டேன், இப்போ எப்படி பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க? இல்லை 4 வருஷம் ஆச்சு, நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது, நான் பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. எனக்கு சிரிப்பு அள்ளி கொண்டு வந்தது. ஜத்தர் ஜீவனை கொடுத்து காப்பாற்றி இந்த பூமியில் வச்சுருக்காரு. ஆனால் அவங்களுக்கு இதை முதலே சரி பண்ணியிருக்கலாமே, இதை வராமலே ஆக்கியிருக்கலாமே, நான் நல்லா ஜெபம் பண்ணுறது தானே, எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை, அந்த கவலை இருக்கிறதுனால இப்போ ஜெபம் பண்ணுறதும் கிடையாது, பைபிள் வாசிக்கிறதும் கிடையாதுன்னு சொன்னாங்க. பிரியத்துக்குரியவர்களே, சிரிக்கவா அளவா என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு எனக்கு ஏன் இந்த வியாதியை கர்த்தர் அனுமதித்தார், நான் எவ்வளோ நல்லவளாக இருக்கிறேன், நான் எவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன், நான் எவ்வளோ உதவி செய்கிறேன், நான் கற்றுக்கெடுத்த காரியங்கள் இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த வியாதி வரணும், எனக்கு ஏன் இந்த விபத்து நடக்கணும், எனக்கு ஏன் இவ்வளோ லட்சம் இழப்புகள் வரணும், கோடிகள் இழப்பு வரணும். நிறைய பேர் இன்றைக்கு கடவுள் மேலே கோபத்தில் இருக்கிறாங்க.
எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஜோம் பண்ண நிறுத்திட்டேன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நான் ஜோம் பண்ணுறதே கிடையாது, எனக்காக நீங்கள்லாம் ஜோம் பண்ணுங்க, நான் ஜோம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், 91 சங்கீதம் வாசிங்கன்னா அப்படி வாசிக்க மாட்டாங்க. த்துக்குரியவர்களே, இந்த பூமியில் ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட கோபத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு, ஜெபிக்காமல் இருக்கிறவர்கள் உண்டு, முகத்தை திருப்பிக் கொள்ளுபவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஒரு பாடை அவர் சந்திக்கிறார். சிலுவையில் இந்த மொத்த உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்கின்றார். அவர் அந்த பாவத்தை சுமக்கிறதுனால பரிசுத்தமான பிதா விலகிக் கொள்ளுகிறார். அதனால பாவமாகி, நமக்காக பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பாவமாகி தொங்குகிறார். அப்போ அவர் வருத்தப்பட்டு தன்னை குறித்து பேசுகிறார். அந்த நேரத்திலும் என் தேவனே என் தேவனே என்று தான் அவர் கூப்பிட்டார். என்னென்றாலும் மை டேடி டேடி தான் அவர் சொல்கிறார். ஆண்டவர் தான், தகப்பன் தான். அதை மாற்றவே முடியாது, அந்த வரலாற்றை மாற்றவே முடியாது. எந்த மனிதனுக்கும், எந்த கொம்பனுக்கும் இந்த உலகத்தில் அது அதிகாரம் இல்லை. அடித்தாலும் இல்லைன்னா அது அணைத்தாலும், வாழ வைத்தாலும் வீழ வைத்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் தான், அவரை விட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி நம்முடைய தகப்பன் தான், நமக்கு ஒரே தகப்பன் தான், நம்முடைய ஆண்டவர் இயேசு தான். அதை ஒரு காலம் யாராலும் மாற்ற முடியாது. என்ன வந்தாலும் நான் அவருக்கு பின் செல்லுவேன், யார் கைவிட்டாலும் அவருக்கு நான் நம்புவேன் எனப்பட்ட உறுதி நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். என் ஆண்டவரே என்று தோமா கதறினான். இங்கே என் தேவனே என்று நம்முடைய ஆண்டவர் கதறார். இதை பார்த்து தான் தோமா பின்னால் அவன் அதே மாதிரி கதறினான். நம்ம இந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவரை இருக்க பிடித்து கொள்றதை பார்த்து இன்னும் நிறைய பேர், அந்த சிஸ்டருக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரதருக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, ஆனாலும் ஆண்டரை பிடிச்சிக்கிட்டாங்களேன்னு சொல்லி ஆண்டரை இருக்க பிடிச்சிக்குவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை துன்பத்தின் நேரத்தில் உறுதியாய் பற்றி கொள்வதும், நம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருப்பதும், ஆண்டவரை மறுதலிக்காமல் இருப்பதும், ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்காமல் இருப்பதும் எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. அதை பார்த்து இன்னும் அநேகர் அதை போல ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வார்கள். அப்பொழுது பரலோகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னையிலேருந்து ஆண்டவரை நான் தேட மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிளை வாசிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். அப்பொழுது பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். அடுத்தாப்பில் நீங்கள் பாருங்கள், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கின்றார். பக்கத்தில் கல்லே, அடுத்தாப்பில் அந்தகாரம் வந்துருச்சு, இருள் சாத்தான் வந்துட்டான், எத்தனையோ காரியங்கள் நடக்குது, ஏன்பா என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிதாவிடத்தில் அவர் ஒரு கேள்வியை கேட்டார், கொஸ்டினை அவர் எழுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பதில் இல்லாதனால தானே அவர் கொஸ்டினை கேட்குறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஏன் என்னை இப்படி செஞ்சிட்டீங்க, எதுக்கு எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டீங்க, எனக்கு ஏன் இப்படி ஒரு புருஷனை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இப்படி ஒரு மனைவியை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இப்படி ஒரு வேலையை தந்தீங்க, இப்படி ஒரு ஊரில் கொண்டு போய் என்னை ஏன் போட்டுட்டீங்க, ஏன் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய மனது வியாகுலப்படுவதை, நீங்கள் துக்கப்படுவதை, நீங்கள் அழுவதை ஆண்டவர் தானே அனுபவிக்கும்படியாக விரும்பினார். அந்த வேதனை எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் புரிந்து கொள்ள விரும்பினார். எனவே தான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறினார். கைவிடப்பட்டு கதறுகிற நேரத்தில் ஆண்டவரை எதுக்காக இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நம்ம கதறுகிற நேரத்தில் இந்த வசனம் நம்ம இடத்துல பேசுகிறது. நம்முடைய ஆண்டவரே அப்படிப்பட்ட பாதையில் கடந்து போயிருப்பாருன்னா நாம் கடந்து போகிறது எதுவாக இருக்கும்? எனக்கு நம்முடைய ஊழியத்தில் தீவிரமாக இருக்கிற ஒரு வாலிப மகள் நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவருடைய தகப்பனார் ஒரு சாதாரண சின்ன வேலையில் இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னால் நைட்டு 11:30 மணிக்கு அங்கிள் அப்பாவுக்கு அட்டாக் மாதிரி இருக்குது, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம், ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னான். நான் இப்போ ஜெபத்தில் இருந்துக்கிட்டு இருந்தேன். உடனே அவங்க அப்பாவுக்காக நான் ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ணேன். அதுக்கு பிறகு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 12:30 1 மணிக்கு போல் கூப்பிட்டு, டேடி பாஸ்டவே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அழுதது. ஏன் இப்படி எங்களை கைவிட்டுட்டார் ஆண்டவர்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம் பிரியத்துக்குரியவர்களே, அப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, நான் வாலிபத்தில் இருக்கும் பொழுது இதே போல் என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். அப்பொழுது நான் இதே வசனத்தை தான் சொன்னேன், ஏனப்பா மை காட் ஒய் ஹேவ் யூ ஃபர்சேக்கன் மீ, என்னையே கைவிட்டுட்டீங்க, நான் ஊழியம் செய்யலையான்னு சொல்லி நான் கதறி அழுதேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆனால் அப்பொழுது அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல, இன்னைக்கு தெரிகிறது. அப்படி டேடி பாஸ்டவே ஆனதுனால தான், எங்களுடைய தகப்பனார் மரிச்சு போனதுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு தகப்பனாக இருந்து என்னை இவ்வளவு ஒரு ஊழியக்காரனாக உருமாற்றி, என்னை இப்படியாக ஒரு பிரசங்கியாராய் மாற்றி, இவ்வளவு சத்துருக்களை துரத்தி இத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்றி இருக்கின்றார். நாம் இன்றைக்கு ஏனென்று தெரியாமல் கதறலாம், இந்த பிரச்சனை எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கதறலாம், எதுக்கு ஆண்டவரேன்னு சொல்லி கதறிட்டு இருக்கலாம். அது இன்றைக்கு அந்த பதில் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், நாளைக்கு இல்லையிட்டால் நாளை மறுநாள்
tomorrow or day after tomorrow or 2 days after tomorrow or 10 days after tomorrow or 10 years after tomorrow or 20 years after tomorrow, one day the answer will be given to your question today. இன்றைக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு இன்னும் 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு கூட ஆண்டவர் பதில் கொடுக்கலாம். எதுக்காக ஆண்டவர் அப்படி செய்தார், ஏன் அந்த காரியங்களை அனுமதித்தார் என்று சொல்லி. பிரியத்துக்குரியவர்களே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கின்றது. எல்லாம் நன்மைக்கு தாங்க நடக்குது. ஒன்றுமே நமக்கு தீங்காக வரவே வராது. எவ்வளவோ தாமதங்கள் ஏற்படலாம், எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகலாம். நாளை தினம் எப்படி விடிய போகுது, நான் யாரை போய் சந்திக்க போகிறேன், எப்படி இந்த பிரச்சனையை சந்திக்க போகிறேன், நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் கடந்து போகும். ஒரு நாளிலே ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நல்ல சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், தீர்க்காயுசை கொடுப்பார். உங்களுக்கு கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலம் நடக்க பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீங்க, இதுக்கு தான் ஆண்டவர் என்னை இப்படி பாடுகளை சந்திக்க வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு. யோசேப்பு ஏன் சிறைச்சாலையில் ஆண்டவர் போட்டார், எதுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட இல்லாத போலாத படையில் சந்திக்க வச்சார், அண்ணமாருடைய பகை ஏன் சந்திக்க வச்சார், அவருக்கு போனடெல்லாம் பிரச்சனை எதுக்கு, அதெல்லாம் அப்போ அவருக்கு தெரியல. ஆனால் எகிப்துக்கு அதிபதியாக ஆன பிறகு தான் தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே சிறைச்சாலையில் இப்படி நான் இருந்ததுனால தான், போத்திபார் வீட்டில் இருந்ததுனால தான், மேனேஜ்மெண்ட்லாம் படித்ததுனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய வேலையில் என்னால் செய்ய முடியாதுங்கிறத அவர் உணர்ந்திருப்பார். இப்படி வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கே, கைவிடப்பட்ட நிலைமை வந்தாலும் நன்மைக்கே, ஏன் என்கிற கேள்விக்கு உடனடியாக பதில் கிடைக்காவிட்டாலும் நிச்சயமாக ஒரு நாளிலே நல்ல பதில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நீங்கள் கதற வேண்டும், பதற வேண்டுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் இந்த பாதையின் வழியாக கடந்து போனார். அதனால் நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம் அவருக்கு தெளிவாக புரியும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆண்டவர் உங்களை புரிந்து கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சந்தோஷப்படுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்ப்பார். என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது நாம் ஜெபிக்கிற பொழுது அது உங்களை விட்டு நீங்கி போய்விடும். எவ்வளோ பெரிய தரித்திரம் இருந்தாலும் உங்களை விட்டு இப்போ நீங்க போகுது. நான் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு தேவை எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அதை ஆண்டு சந்திக்க போறார். உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுக்க போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த ஜெபத்தை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க டிவியில் பேசுகிறாங்க, பாஸ்டர் அதில் இதுலேயும் ஒன்று அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 10 1 11 நினைக்காதீங்க. இது ஆண்டவராலே நடத்தப்படுகிற ஒரு ஊழியம். இது ஆண்டவருடைய சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருந்து ஜெபித்து விட்டு வந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரன். நான் ஜெபிக்கிற பொழுது பரலோகம் திறக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பார். என்ன வியாதியோ அது உங்களை விட்டு ஓடி போகும். ஆனால் அதுக்கு முன்னகுட்டி இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம், இந்த ஆண்டவரை நான் 4 வருஷம் ஆச்சு ஜெபம் பண்ணி, 4 வருஷம் ஆச்சு நான் பைபிள் வாசித்து, எனக்கு ஏன் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு சிறு பிள்ளைத்தனமாக வாழாதிருங்கள். என் தேவனே என் தேவன். என்ன இருந்தாலும் டேடி தான். டேடியை மாற்ற முடியாது. அவர் உங்களுக்கு டேடி தான், அதை மாற்றவே முடியாது. அவர்கிட்ட சந்தோஷப்பட்டு ஒப்புரவாங்க. இன்றைக்கு ஒப்புரவாயிட்டீங்கன்னா மிகப்பெரிய காரியங்களை காண்பீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட 4வது வார்த்தையை வைத்து கர்த்தாவே எங்களிடத்தில் நீங்கள் அருமையாய் பேசியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரை. தோத்திரம். நீங்கள் ஏலி லாமா சபத்கானினோட புரியாத மக்கள் ஆண்டவரை எலியாவை கூப்பிட்றான் அப்படின்னாங்க. காடியை தோச்சி கொடுத்தாங்க, குடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவரே, அவங்க மக்கள், இந்த உலகத்து மக்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே புரியலையா. இன்றைக்கி இந்த உலகத்து மக்களுக்கும் எங்களை புரியவே புரியாது, எங்களுடைய அன்பை புரியாது, எங்களுடைய நல்ல குணங்களை புரியாது. எங்களை பார்த்தா அவங்களுக்கு அற்பமாக தெரியும். வடக்கன்னா தெக்கம்பாங்க, தெக்கன்னா வடக்க, மேற்கு கிழக்கம்பாங்க. இதுதான் இந்த உலகம். நீங்கள் ஏலி லாமா சபத்கானின்னு நான் பிதாட்ட பேசுனீங்க. ஆனால் இவன் எலியாவை கூப்பிட்றான்னு முட்டாள்கள் சொன்னார்களப்பா. இந்த உலகம் முட்டாள்களால் நிரம்பி இருக்கிறது, எங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களால் நிரம்பி இருக்கிறது ராஜா. ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், மிஸ் கேரேஜஸ். ஆண்டவரே, இந்த மாதிரி மிஸ்பிஹேவிங் பீப்புள், தகப்பனே, ஸ்டூபிட்ஸ், அவங்க கையில் பவர் இருக்குது, அவங்க கையில் எல்லாம் பணம் இருக்குது, அவங்க கையில் அதிகாரம் இருக்குது. ஆண்டவரை, நாங்கள் என்ன பண்ணுவோம்? உண்மையை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வல்லமை அளவில்லாமல் வெளிப்படுவதை காண்கிறோம். ஆண்டவரே, அந்தகாரம் சூழ்ந்திருக்குது, ஆனால் நாங்கள் ஜெபிக்கிற பொழுது வெளிச்சமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவீர். நன்றி. அநேகருடைய வியாதிகளும் அந்த கொண்டுவர சத்துருக்களும் இப்பொழுதே விலகுகிறதை ஆண்டவரே நான் உணர்கிற. எனக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட்டு போகிறது சாமி. நீண்ட கால வியாதிகள், பயத்தை கொண்டு வர ஆவிகள், மரணத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற ஆவிகள், அந்த வியாதிகள், அந்த ஆவிகள் கொண்டு வருகிற வியாதிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புதிய பலன் உண்டாகட்டும், ஒரு புதிய கிருபை உண்டாகட்டும். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நான் நம்புவது கர்த்தராலே வரும்.
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷன் ஒத்தாசை தராம போனான்னு, மனுஷன் சாதகமா இருந்தவன் பாதகமா இன்னைக்கு மாறினான்னு, உன்னை அழிக்காம விட மாட்டேன்னு சொன்னான்னு, துன்மார்க்கர் கூட்டமாய் கூடினால் என்ன, கர்த்தர் அவர்களை சங்கரிப்பீர், அவர்களை சங்கரிப்பீர், கர்த்தர் அவர்களை சங்கரிப்பீர். இதற்காக நன்றி அப்பா. இந்த கரம் எங்களை தாங்கட்டும், இந்த கரம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கின்றோம். எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கணும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மாறணும், தூக்கம் வராதவங்க நல்ல தூக்கம் வரணும். ஆண்டவரை தோத்துறோம். பசி இல்லாதவங்களும் பசி சரி, ஆண்டவர் சாப்பாடு செரிமானம் வரணும், பலகீனங்கள் நீங்கணும், ஒரு மாதிரி மந்தமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு உற்சாகத்தின் ஆவி வரணும், எதுலையுமே ஆர்வம் இல்லாதவர்களுக்கு எல்லாத்துலேயும் ஆர்வம் வரணும்ப்பா. நீங்கள் அப்படி செய்யுங்க. வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கர் சங்கரிக்கப்படுவார்களாக. இனியும் காலம் செல்லாது, இனியும் கர்த்தர் மௌனமாக இருக்க முடியாது. கர்த்தர் துன்மார்க்கரை சங்கரிப்பீராக. ஆண்டவர் இந்த பூமியில் தகப்பன் துன்மார்க்கன் வாழ்வதில்லை அப்பா. உடைய பிள்ளைகளை என்னென்றைக்கு நிலைத்திருப்பார்கள் அல்லவா, அப்படியே செய்வீராக. படித்து முடித்து எக்ஸாம் எடுக்கிற பிள்ளை நல்ல மதிப்பெண், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக உதவி செய்யுங்க. ஆண்டவர் வேலை இல்லை, திருமணமாகவில்லை, குழந்தை இல்லை, வீடு இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அப்படி காத்திரத்தில் இன்பமாய் முடியும்படியாக இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். வழி இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வழியை இன்றைக்கு நிச்சயமாய் உண்டாக்கி தரணும். வயசாகும் கீழே விழுந்துடக்கூடாதுப்பா. அவங்க மனம் துன்பப்படும்படி எந்த சமயம் நடக்கக்கூடாது ஐயா. அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் தங்குவதற்கு ஏராளமான இடங்கள் உண்டே. ஜனங்களை அழைத்து கொண்டு வருவீராக. அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை கட்ட வேண்டுமே ராஜா. வானத்து பலகனை திறந்து தேவைகளை சந்திப்பீராக. ஊழித்து நேசிக்கிற ஆண்டவரை தாங்குகிற ஜெபிக்கிற காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். கொடா கொடிய பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியம் விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதாகாலங்களில் நிலைத்திருப்பதாக. லேலூயா, லேலூயா, லேலூயா. பங்காளராம் பாவிக்கு இரட்சகராம் இயேசு என்னும் திருமகனாம் இதயத்திலே வாழ்பவராம். எனக்கு பங்காளராம் பாவிக்கு இரட்சகராம் இயேசு என்னும் திருமகனாம் இதயத்திலே வாழ்பவராம். எனக்கு பங்காளராம்.
ஏழைக்கு பங்காளராம் பாவிக்கு இரட்சகராம்